வணக்கம், நான் உங்கள் சித்ரா லிங்கேஸ்வரன். கிட்ஸ் கிராஃப்டில், அதாவது சம்மர் கேம்ப் கிட்ஸ் கிராஃப்டில் பார்த்தீங்களா, இன்றைக்கி A4 ஷீட் பேப்பரை வச்சு ஒரு பென் ஸ்டாண்ட் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அதாவது க்ளூ கிடையாது, சிசர் கிடையாது, வெறும் A4 ஷீட்டை ஃபோல்ட் பண்ணியே நம்ம அதை பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த A4 ஷீட் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி இப்படி ப்ரெஸ் பண்ணி நம்ம இது பண்ணுறோம்ல, இது க்ரீஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இந்த க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஜஸ்ட் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த ஃபோல்டு அப்படியே நிற்கும். அந்த க்ரீஸ் பண்ணணும், அதாவது நல்லா ப்ரெஸ் பண்ணி பண்ணணும். அடுத்து இந்த ஃபோல்டு பண்ணணும். அதாவது ஒரு A4 சைஸை ஃபஸ்ட்டு ஹாஃபாக மடித்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா அதை ஒரு குவார்ட்டராக மடிச்சிருக்கோம், அதாவது 4ஆக மடிச்சிருக்கோம். 4 பீஸாக இருக்கும். 4ஆக மடிச்சுட்டு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்படி ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் இந்த டாப்பில் பண்ண மாதிரியே பாட்டமில் ரெண்டு பக்கமும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு, அடுத்து இது எங்கே முடியுதோ அதை நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தடவையும் ஃபோல்ட் பண்ணும்போது க்ரீஸ் பண்ணிடணும். இந்த நெயில்ஸை வச்சு இப்படி நீட்னாலே வந்துடும் கரெக்டாக. அதே மாதிரி இந்த எட்ஜை க்ரீஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ரெண்டு சைடும் க்ரீஸ் பண்ணிவிட்டு, இந்த ஓப்பனாக இருக்க பார்ட்டை நமக்கு டாப்பில் வச்சுட்டு ஒரு பேப்பரை மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை இப்படி க்ரீஸ் பண்ணிக்கணும். க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த எட்ஜ் இருக்குல்ல, இந்த எட்ஜை இந்த இடத்துல வச்ச மாதிரி, அதாவது இங்கே ஒரு லைன் ஃபார்ம் பண்ணுற மாதிரி, இந்த க்ரீஸ் பண்ணால் இந்த லைன் வருதுல்ல, அதை இங்கே ஒரு சென்டர் லைன் ஃபார்ம் பண்ண மாதிரி இதை கொண்டு போய் நம்ம இங்கே வச்சோன்னா, இதை பாருங்கள் காட்டுறேன் உங்களுக்கு, தெரியுதுங்களா? அதே மாதிரி இந்த சைடில் ஜஸ்ட் இந்த பாக்ஸ்குள்ளே மட்டும்தான் ஒரு க்ரீஸை இப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறதோ பாருங்கள். இங்கே மட்டும், வேறு எங்கேயும் இல்லை, இங்கே மட்டும். இப்போ இந்த ரெண்டு க்ரீஸும் முடித்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி இந்த ரெண்டு ஃபோல்டு இருக்குல்ல, அந்த ஃபோல்டை இப்படி ஸ்ட்ரைட் பண்ணணும். திரும்ப அப்படியே க்ரீஸ் நம்ம எடுத்துக்கலாம் கையிலேயே. இதை பாருங்கள், தெரியுதா? அதுக்கப்புறமா இதை இப்படி ப்ரெஸ் பண்ணி இந்த இடம் வரதை இதுக்குள்ளே நம்ம கொடுக்க போகிறோம். தட் மீன்ஸ் இவ்வளோ தூரம் அடிக்கணும். அப்போ இது உள்ளே போகும். திரும்ப அந்த சைடும் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். பாருங்கள், இதை நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த எக்ஸஸாக வரதை இவ்வளோ தூரம், இந்த க்ரீஸ் இருக்குல்ல, இந்த க்ரீஸ் வரைக்கும் இப்படி உள்ளே வரணும். அப்போ இதுக்குள்ளே இது இன்சர்ட் ஆகும். கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். இது பேப்பருங்கிறதால கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். அழகாக ஒரு பென்னு ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சு. இது இதே மாதிரி நம்ம குட்டியாக பண்ணாலும் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். பென் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இல்லை கேளுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.